ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 2 காலமில் இருக்க வேல்யூவை லுக்கப் பண்ணி எக்ஸ் லுக்கப் யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ் லுக்கப்புங்கிறது நார்மலாக இப்போ ஏபி அதோட வேல்யூ நமக்கு வேணும்னா ஏபிங்கிற வேல்யூ செலக்ட் பண்ணிவிட்டு அது வந்து மொத்த டேட்டாவில் இருக்க ஏபி அதோட ரிசல்ட்டு 1 2 3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு வந்து 2 காலம் இருக்குது. அதாவது ஏபி அண்ட் சி அப்படிங்கிற வேல்யூவோட 2 காலம் இருக்குது. இப்போ 2 வேல்யூவையும் வச்சு இப்போ அதேமாரி இங்கே இருக்கக்கூடிய ஏபி அண்ட் சி இந்த 2 வேல்யூவை மேட்ச் பண்ணி இந்த ரிசல்ட் நம்ம எடுக்கணும் 1 2 3 அப்படின்னு. அதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹெல்ப்பர் காலம் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஹெல்ப்பர் காலம் அப்படிங்கிறது ஒன்று யூஸ் பண்ணி நம்ம இந்த வேல்யூ வந்து எடுக்க போகிறோம், இந்த சி காலமில் இருக்க வேல்யூவை. ஸோ ஃபஸ்ட்டு ஹெல்ப்பர் காலமில் இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம வந்து எப்படி இப்படி எடுக்கிறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஈக்குவல்னு கொடுத்துங்க. இப்போ இந்த 2 வேல்யூவும் மெர்ஜ் பண்ணி ஒரே வேல்யூவை நம்ம மாற்ற போகிறோம். ஸோ இது அண்டு இது ஓகே கொடுத்துட்டோம்னா இப்போ இந்த 2 வேல்யூவும் சேர்ந்து இங்கே வந்துருச்சு. இதை ஓகே கொடுத்துட்டோம்னா இந்த வேல்யூவும் சேர்ந்து நமக்கு இங்கே அதேமாரி வந்துச்சு, இப்போ ஏபிசி அப்படின்னு. இப்போது அண்டு அப்படிங்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அண்டுங்கிறத யூஸ் பண்ணுறப்ப அண்டுங்கிறத மட்டும் யூஸ் பண்ணுறப்ப என்ன நமக்கு எரர் வருதுன்னு உங்களுக்கு நான் இங்கே காட்டுறேன். இங்கேயும் நம்ம ஹெல்ப்பர் காலம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேல்யூ நம்ம ஃபெட்ச் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறனால ஸோ இதையும் வந்து நம்ம மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஏ அண்டு சி இதை கொடுத்துட்டு இதையும் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ வந்து வேற வேற. இது ஏபி அண்டு சி, இது வந்து ஏ அண்டு பிசி. ஸோ ஆனால் இப்போ நம்ம இந்த ரெண்டையுமே வந்து மெர்ஜ் பண்ணுறப்ப ஏபிசி ஏபிசின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ இதனால் வந்து நம்ம எக்ஸ் லுக்கப் யூஸ் பண்ணுறப்ப வேல்யூ வந்து எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இந்த வேல்யூவை இந்த காலமில் தேடுறோம், நமக்கு ரிசல்ட் இது வரணும், அவ்வளோதான் ஃபார்முலா. என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா இந்த வேல்யூ வந்துருச்சு, ஏபிசியோட வேல்யூ இங்கே வந்துருச்சு. ஸோ அடுத்து ட்ராக் பண்ணால் அதே தான் 1 2 3 தான் வருது, 2 வரல. ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த இடத்துல நம்ம அண்டு அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து அந்த வேல்யூ வந்து மிஸ் ஆயிருக்கு. ஸோ இதுக்காக நம்ம செப்பரேட்டர் ஒன்று யூஸ் பண்ணலாம். செப்பரேட்டர் யூஸ் பண்ணோம்னா எரர் வராமல் இருக்கான்னு பார்க்கலாம். இந்த இடத்துல அண்டுன்னு கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த செப்பரேட்டர் கொடுங்க, மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு அண்டு டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூ ரெண்டும் சேர்ந்து நடுவார ஒரு செப்பரேட்டர் வந்திருக்கு. ஸோ இதுக்கும் அதேமாரி கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏ அண்டு பிசி, ஸோ இப்படி வந்திருக்கு. இப்போ இங்கேயும் நம்ம அதேமாரி செப்பரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா செப்பரேட்டர் யூஸ் பண்ணி எல்லாம் தனித்தனியாக வந்துருச்சு. ஸோ இப்போ எக்ஸ் லுக்கப் ஃபார்முலா யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த வேல்யூவை இந்த லிஸ்ட்டில் தேடுறோம், நமக்கு இந்த ரிசல்ட் வரணும். பார்த்தீங்கன்னா 1 2 3 கரெக்டாக வந்திருக்கு. இப்போ ட்ராக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதில் 2 அப்படிங்கிறது எந்த ஒரு எரரும் இல்லாமல் வந்திருக்கு. ஸோ அப்போ செப்பரேட்டர் யூஸ் பண்ணுறது மஸ்ட்டு. ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து இது வந்து கொஞ்சம் டேட்டா இருக்கப்போ நமக்கு அண்டு யூஸ் பண்ணால் பிரச்சனை இல்லை. நமக்கு ரொம்ப அதிகமான டேட்டா இருக்கிறப்ப நமக்கு ஒரே வேல்யூ இருந்துச்சுன்னா அப்போ வந்து நமக்கு வேல்யூ வந்து தப்பாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம செப்பரேட்டர் யூஸ் பண்ணால் 100% வந்து எரர் இல்லாமல் நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ இது எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ இதில் நமக்கு வேல்யூ வேணும். ஸோ இதுக்கு எப்படி நம்ம பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து செப்பரேட்டர் யூஸ் பண்ணி காலம் எல்லாமே மெர்ஜ் பண்ணிக்கலாம். அண்டு டபுள் கொட்டேஷன் ஓப்பன் பண்ணிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடுங்க, மறுபடியும் அண்டுன்னு கொடுத்துட்டு இந்த வேல்யூ. இப்போ எல்லாத்துக்குமே செப்பரேட்டர் யூஸ் பண்ணி இந்தமாரி வந்துருச்சு. ஸோ சர்ச் பண்ணுற இடத்துலையும் ஒன்றா சேர்த்துடலாம் வேல்யூவை. இந்த அண்டு செப்பரேட்டர்லாம் டபுள் கொட்டேஷன்லாம் எந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்து பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக வரும் வேல்யூ. இப்போ நம்ம எக்ஸ் லுக்கப் யூஸ் பண்ணி பார்க்கலாம் வேல்யூ இந்த இடத்துல கரெக்டாக வருதுன்னு. இந்த வேல்யூவை தேட போகிறோம். இந்த ஷீட்டில்
இந்த ஹெல்ப்பர் காலம் வச்சு தான் லுக்அப் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதை கிளிக் பண்ணிட்டேன். நமக்கு ரிசல்ட் வந்து போனஸ் தான் வேணும். ஸோ அதனால் அதை கிளிக் பண்ணிட்டோம்னா ரவி அப்படிங்கிறவங்களுக்கு என்னன்னு பார்த்தா வேல்யூ வந்து 5000 வந்திருக்கு. ஸோ அதை அப்படியே டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் வேல்யூ வந்து ஒரே மாதிரி வந்துடும். சப்போஸ் இதில் வந்து 7000 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா 7000 மாறிடுச்சு. ஸோ நம்ம இந்த ஹெல்ப்பர் காலம் யூஸ் பண்ணி எக்ஸ்லுக்கப் ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த வேல்யூ வந்து நம்ம தடுத்துடலாம். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் நிறைய டேட்டா இன்னும் நிறைய காலம் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்தமாரி செப்பரேட்டர் யூஸ் பண்ணி எக்ஸ்லுக்கப் யூஸ் பண்ணி பண்ணிடலாம். இப்போ இது வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து 2 காலம் வச்சு தான் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் இன்னும் 3 காலம் 4 காலம் 5 காலம் எவ்வளோ காலம் இருந்தாலும் நீங்கள் அந்த காலத்தில் வந்து செப்பரேட்டர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு இந்த இடத்துல மறுபடியும் அண்டுன்னு கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷன் ஓப்பன் பண்ணி இந்த செப்பரேட்டர் யூஸ் பண்ணி டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிட்டு அண்டுன்னு கொடுத்துங்க. அண்டுன்னு கொடுத்துட்டு அடுத்து என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ செலக்ட் பண்ணிங்க. எந்த காலமோ 3வது காலம் சி காலம்னா சி காலம்லாம் செலக்ட் பண்ணிங்க. அதுமாதிரி எவ்வளோ காலம் இருக்கோ அதுமாரி இந்த ஃபார்முலாவை பெருசாக கொண்டு போயிட்டே இருக்கலாம். ஃபுல்லாக கொண்டு போயிட்டு அதாவது நீங்கள் ஹெல்ப்பர் காலம் நீங்கள் சர்ச் பண்ணுற இடத்துலையும் நீங்கள் வேல்யூ வச்சுருக்க இடத்துலையும் ஹெல்ப்பர் காலம்ங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஒரே டைமென்ஷனில் இருக்க மாதிரி. ஸோ ஒரே மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு லுக்கப் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அது எத்தனை காலமாக இருந்தாலும் நீங்கள் ஒரே மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் லுக்கப் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எதுவும் டவுட்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.